بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. وقال أيضا: وإذ أخذنا ميثاق بني إسرائيل لا تعبدون إلا الله إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் சஃபத்து தஃபாசிரின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் இதுவரைக்கும் 82 ஆயத்துகளை கடந்து 83வது ஆயத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆயத்தில் உள்ள அகராதி பொருள், அதேபோல் அதனுடைய ஆயத்திற்கும் முன்னுள்ள ஆயத்திற்கும் உள்ள தொடர்புகள் என்ன என்பதை பார்த்து விட்டோம். இப்பொழுது அதனுடைய விளக்கத்தை பார்ப்பதற்காக வேண்டி நாம் வந்திருக்கிறோம். பாடம் 95. பாடம் 95வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். அது 95வது பாடத்திலே இதற்குரிய நாம் தலைப்பை என்ன கொடுத்திருக்கின்றோம் என்றால், வழக்கமாக நாம் ஒவ்வொன்றுக்கும் தலைப்பு கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே நலவுகளை நிரப்புங்கள், ஃபில் இன் பெனிஃபிட்ஸ். ஏன் இந்த மாதிரி தலைப்பை கொடுத்தோன்னு சொன்னால், இந்த ஆயத்துகளுக்கு முந்தைய ஆயத்துகளில் யூதர்களுடைய தவறுகள், ஜராயீம்கள், குற்றங்கள் சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து இங்கும் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான். ஆனால் இந்த ஆயத்திலே சில நல்ல விஷயங்களை அல்லாஹு தஆலா ஏவுகிறான். இந்த விஷயங்களை செய்வதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய குற்றங்களை விட்டும் தப்பித்து விடலாம், உங்களுக்கு அதன் மூலம் பல நலவுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலே அல்லாஹு தஆலா அதிலே பல நலவுகளை சொல்லி காண்பிக்கின்றான். அதன் அடிப்படையில் தான் நமக்கு இந்த தலைப்பையும் நாம் கொடுத்திருக்கிறோம், நலவுகளை நிரப்புங்கள். அந்த ஆயத்தை பார்த்தாலே தெரியும். وَإِذَا أَخَذْنَا مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ لَا تَعْبُدُونَ إِلَّا اللَّهَ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَقُولُوا لِلنَّاسِ حُسْنًا وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ. இவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இத்தனை நல்ல விஷயங்களை செய்யுங்கள் என்பதாக அந்த கூட்டத்திற்கு ஏவினான். ஆனால் அவர்களுடைய அந்த மெத்தனம், அவர்களுடைய அந்த பொடுபோக்கு, அவர்களுடைய அந்த அடாவடித்தனம் இருக்கின்றதே, அதை செய்வதை விட்டும் அவர்களை தடுத்து விட்டது. மிக குறைவான நபர்கள் தான் அதில் ஈடுபட்டார்கள், மிக குறைவானவர்கள் தான் அதை எடுத்துக்கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய கீழே கூறிவிட்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை வரிசையாக அடுக்குகிறான். அநியாயத்துடைய உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே சொல்லி காண்பிக்கின்றான். இப்பொழுது வாருங்கள் பார்ப்போம், நலவுகளை நிரப்புங்கள் என்ற விஷயத்திலே அல்லாஹு தஆலா என்ன விஷயங்களை சொல்கிறான், அதை நாம் எவ்வாறு நாமும் கடைபிடிக்க முடியும் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். التفسير. بسم الله الرحمن الرحيم. وإذ أخذنا ميثاق بني إسرائيل، أي اذكروا حين أخذنا على أسلافكم يا معشر اليهود العهد المؤكد غاية التأكيد. உஸ்குரு நினைவு கூறுங்கள், ஹீன அகத்னா நாம் எடுத்த பொழுது, அலா அஸ்லாஃபிக்கும் உங்களுடைய முன்னோர்களிடம், உங்களுடைய முன்னோர்கள் மீது எடுத்த பொழுது, யா மாஷல் யஹூத் ஓ யஹூதிகளுடைய கூட்டங்களே, அல் அஹ்தல் முஅக்கத், அகத்னாவுடைய மஃபூல் அல் அஹ்தல் முஅக்கத், உறுதி செய்யப்பட்ட வாக்குறுதியை, உடன்படிக்கையை எடுத்த பொழுது, காயத்த தக்கீத் அதாவது உறுதியான வலியுறுத்தலின் உச்சக்கட்டம், இறுதி எல்லை வரை சென்று நாம் எடுத்த பொழுது ஒரு முடிவு, தீர்க்கமான முடிவோடு என்ன செஞ்சிட்டோம், அவளிடம் ஒப்பந்தம் எடுத்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதாவது இந்த விஷயத்துல தௌராத்தில் அல்லாஹ் தஆலா எடுத்த விஷயத்த சொல்றான்.
அது கடுமையான மீசாக். அது வந்து அந்த ஒப்பந்தம் வந்து என்ன ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி ஒப்பந்தம் வந்து உறுதியான ஒப்பந்தமாக இருந்துச்சு. அப்ப என்ன அது லா தஅபுதூன இல்லல்லாஹ் பி அல்லா தஅபுது கைரல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எந்த விஷயத்தையும் வணங்கக்கூடாது. அப்ப அல்லாஹு தஆலா முதல்ல என்ன செய்றான், தன்னுடைய இபாதத்தை கொண்டு ஏவுகிறான். அது ஏவுறதோடு மட்டுமல்ல, தன்னுடைய இபாதத்தை ஏவுறதோட அதில் இபாதத் செய்யணும் அப்படிங்கிறத சொல்றது மட்டுமல்லாம, முக்கியமாக என்னது, அவன் அல்லாத வஸ்துக்களை வணங்குவதை விட்டு முதல்ல தடை செய்றான். அவன் அல்லாத வஸ்துக்களை வணங்குவதை விட்டு தடை செய்கிறான். ஏன்னா அவன் தான் இபாதத்துக்கு தகுதியானவன். அவனை அன்றி வேறு யாரும் எனது இபாதத்திற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார். அதனால்தான் முதல்ல அல்லாஹ் என்ன செய்றான், அவனை வணங்குற விஷயத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வரான். இந்த இடத்துல சொல்லுவாங்க ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது ஹபரும் பிமான தலப். இந்த இடத்துல என்னது, செய்தி அறிவிக்கிற மாதிரி சொல்லப்பட்டு என்னது உங்களிடம் கேட்கப்படுகிறது, அதாவது உறுதி செய்யப்படுகிறது. நீங்க என்ன செய்யணும், இப்படி செய்யணுங்கிற விஷயத்த, அதாவது என்னது லா தஅபுது இல்லல்லாஹ், அதாவது அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்யப்படுது, நமக்கு இங்க சுட்டி காட்டப்படுது. அப்ப அது அவனைத்தான் வணங்கணும், அவன் அல்லாத யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் இந்த இடத்துல. வபில் வாலிதைனி இஹ்சானா. ரெண்டாவது விஷயம் வபில் வாலிதைனி இஹ்சானா. முதல் விஷயம் சொன்னா அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்லிட்டான். அடுத்ததாக வபில் வாலிதைனி இஹ்சானா, அப்ப பெற்றோர்களோடு என்ன செய்யறது, நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். வபில் வாலிதினி இஹ்சானாங்கிற விஷயம் மிக முக்கியமான, எங்க பார்த்தா நம்ம அதிகமான ஆயத்துக்களை பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹு தஆலா தன்னுடைய அந்த தன்னுக்கு இணைவிக்க கூடாது என்று சொன்னதுக்கு பிறகு பொதுவா அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, வபில் வாலிதினி இஹ்சானா என்பதாக சொல்லுவான். அதாவது அவன் அல்லாதவன் என்ன செய்யாதீங்க, பெற்றோர்களுக்கு நீங்க வணக்கம் செய்யுங்க, அதாவது பெற்றோரை என்ன செய்யுங்க, நீங்கள் உபகாரம் செய்யுங்க. அப்போ முதல்ல அவனுடைய ஹக்க சொல்லிட்டான். அந்த ஹக்கு எப்படி, அவனுடைய ஹக்குங்கிறது உயர்ந்தது. பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுவோம், வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலை அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். அல்லாஹ் சொல்லும்போது நபிமார்களுக்கு நம்ம வஹி அறிவிச்சதுன்னு முன்னாடி உள்ளவர்களுக்கெல்லாம் நம்ம என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற விஷயத்தை தான். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், என்னையே வணங்குங்கள், தாகூத்தெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து இதுக்கு சொல்லுவாங்க அலல் ஹுக்கூக், ஹக்குகள்ல அல்லாஹ் உயர்ந்த ஹக்கா இருக்கு, உங்க முக்கியமானதாக இருக்கு. அல்லாஹ்வுடைய ஹக்கு என்ன, அவனைத்தான் வணங்கணும், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுங்கிற விஷயம் முதல் ஹக்கா இருக்குது. அடுத்து அல்லாஹ் மஹ்லூக்குடைய ஹக்க சொல்றான். படைப்பிடங்களுடைய ஹக்க நிறைவேற்றுற விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது அதுல மிக உறுதியானது, மிகவும் முக்கியமானது, மிக உயர்ந்தது, சிறந்தது என்னன்னு சொல்லி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான் என்னது, வபில் வாலிதினி இஹ்சானா. ஒரு இடத்துல சும்மா அனிஷ்குருலி வலி வாலிதைய இலையல் மசீர், சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் சொல்றான் அனிஷ்குருலி, எனக்கு வழிபடுங்க, வலி வாலிதைய வலி வாலிதைக்க அஸ்தக்ஃபிருல்லாஹ், அனிஷ்குருலி வலி வாலிதைக்க, என்ன செய்யுங்க நீங்க எனக்கு வழிபடுங்க, வலி வாலிதைக்க உன்னுடைய பெற்றோர்களுக்கு வழிபடுவாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். முதல்ல அவனை சொல்லிட்டு அடுத்தது சொல்றான். பனு இஸ்ராயீல் சொல்லும்போது வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதினி இஹ்சானா, முதலாவது தன்னுடைய இபாதத்தை சொல்லிட்டு என்ன செய்யறான், பெற்றோர்களோடு இஹ்சானான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றது நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்னு மசூத் தாண்டி ஒரு ரிவாயத்து வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுறாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமலி அஃதல், மிகச்சிறந்த அமல் எது? சொன்னாங்க ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதுக்குரிய நேரத்தில் தொழுகிறது என்பதாக சொன்னாங்க. அடுத்ததாக கேட்கப்பட்டுச்சு சும்மா ஐயு, பிறகு என்னது? கால பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களுக்கு உபகாரங்கள் செய்வது, அவர்களோடு நன்மையான முறையில் நடப்பது என்பதாக சொன்னாங்க. குல்து சும்மா ஐயு, பிறகு என்பதாக கேட்கப்பட்ட போது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லா, உங்களுடைய அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய பாதையில் அவனுக்காக ஜிஹாத் செய்கிறது என்பதாக சொன்னாங்க. பெற்றோர்களை வழிபடுற விஷயத்துல, பெற்றோர்களுக்கு கட்டுப்படுற விஷயத்துல என்ன செய்யறாங்க, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ற விஷயத்துல இரண்டாவது விஷயமா என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. பல இடங்கள்ல இதுக்கு பிறகு என்னது, அல்லாஹ் தன்னுடைய ஹக்குக்கு பிறகு என்ன சொல்றான், பெற்றோருடைய ஹக்கை என்ன செய்யறது, முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம பல ஆயத்துக்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்களோட நீங்க எப்படி இருக்கணும், இப்படி, அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஹுக்கூக்குல்லாக்கு பிறகு இந்த ஹுக்கூக்குல் இபாத என்ன செய்யறான் எடுத்து சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஹுக்கூக்குல்லாக்கு பிறகு அல்லாஹ் ஹுக்கூக்குல் இபாத சொல்றான். அப்போ அவங்களோட நல்ல முறை நடக்கிறது, அவங்களோட அன்பா நடக்கிறது, ரஹ்மத்தன்
அப்புறம் அவங்களுடைய விஷயத்துக்கு கட்டுப்படுறது, அல்லாஹ்வுடைய கட்டளை எது, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு மட்டும், அல்லாஹ்வுடைய விஷயத்துல மட்டும் அவங்க ஏதாவது மாறா செய்ய சொன்னாங்கன்னா அதுல மட்டும் என்ன செய்யக்கூடாது, வழிபடாம மற்ற எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு வழிபடுறது. அவங்களுக்கு எந்த நிலையிலும் நோவினை கொடுக்கக்கூடாது. எந்த அளவுக்குன்னா அவங்க காஃபிராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது உபகாரமான முறையில நடந்து கொள்றது. அப்போ உபகாரத்துல முதல் உபகாரம் என்ன? அன்பான முறையில, மென்மையான முறையில அவர்களை தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறது. சரி, அது 2 பேரும் பாவியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களிடம் நல்ல விஷயங்களை ஏவுறது, அதுவும் அன்பான முறையில, மென்மையான முறையில, எந்த விதமான அதாவது இந்த அ தீவிரத்தையும், எந்த விதமான இந்த அடாவடித்தனத்தை அல்லது மிரட்டலையும் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் அவங்க விஷயத்துல கொண்டு வரவே கூடாது. கொண்டு வரவே கூடாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய இபாதத்த சொன்னதுக்கு அத்துஃபோட என்ன செய்றான், நீங்க பெற்றோர்களுக்கு வழிபடுங்கள் என்பதாக சொல்றேன். ஏன்னா அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்றது வாஜிபு. அதோட சொல்லும்போது என்னது, அடியார்கள்ல மிக உயர்ந்தவங்க, சிறந்தவங்க யாருன்னு சொன்னா பெற்றோர்கள் தான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். முதல்ல அவனுடைய ஷுக்ர சொல்லிட்டு, நன்றிய சொல்லிட்டு, அடுத்து என்ன செய்யணும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, வழிபடுங்க. ஏன்னா பெற்றோர்கள் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள்ங்கிறது ஒரு பெரிய நியாமத்தாக அல்லாஹ் குடுத்திருக்கான். ஏன்னா பெரிய நியாமத்தாக குடுத்திருக்கான். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் உலகத்துல குழந்தை உருவாகுறதுக்கு, வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடியத பார்க்கிறோம். அப்போ வபில் வாலிதைனி இஹ்சானா ஐ வ அமர்னாஹும் பி அன் யுஹ்சினு இலல் வாலிதைனி இஹ்சானா. அப்ப அல்லாஹ் என்னது, அமர்னாஹும், நாம் அவர்களை ஏவினோம், பி அன் யுஹ்சினு, அவர்கள் உபகாரம் செய்வதற்கு, உபகாரத்தோடு நடந்து கொள்வதற்கு, இலல் வாலிதைனி, பெற்றோர்களோடு, பெற்றோர்களோடு உபகாரத்தோடு நடப்பதற்கு நாம் என்ன செஞ்சோம், அவர்களுக்கு ஏவினோம். பெற்றோர்களோடு எப்படி நடங்க, உபகாரத்தோடு நடங்க என்பதாக இஹ்சானா. சரி. வதில் குர்பா வல் யதாமா, வதில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கின். வதில் குர்பாங்கிறது இந்த இடத்துல கராபத், சொந்தங்க. ஏன்னா வந்து பொதுவா சொந்த உறவு முறைங்கிறது பொதுவா என்ன செய்யும், பெற்றோர்களை தாபியா இருக்கும், பெற்றோர்களுக்கு பின்னாடி போகக்கூடியதா இருக்கும். அதனால ஹக்கில் வாலிதனுக்கு பின்னாடி போறதுனால அவங்களுக்கு என்ன செய்யுங்க, உபகாரம் செய்யுங்க. நான் பொதுவா என்னது, தன் தாய் வழியாக என்ன செய்யும், பெற்றோர் வழியாக, பெற்றோர்கள் வழியாக என்ன வரும், உறவுகள்ங்கிறது வரும். உறவுகள்ல பொதுவா எப்படி வரும், அதிகமான உறவுங்கிறது பெற்றோர்கள், தாய் தந்தை மூலமாக வரக்கூடிய உறவுகளாக இருக்குது. அதனால தான் அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், என்ன செய்யுங்க நீங்க, அவர்களுக்கு வழிபடுங்கள். யாருக்கு, உறவுக்காரங்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, உபகாரம் செய்யுங்க. ஏன்னா அடுத்து அவங்க தான் என்ன செய்றாங்க, பெற்றோர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் எடுத்து சொல்றான். அடுத்ததாக வல் யத்தாமா, உங்க பாருங்க என்ன சொல்றாங்க, வல் யத்தாமாங்கிற விஷயத்தை, எத்தீம்கள்னா யாரு பொதுவா, எத்தீம்னா யாரு, சிறியோர்கள். அதாவது அவங்களுக்கு என்ன செய்யாது, அவங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய எந்த விதமான பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க. பொதுவா லுகத்துல சொல்லும்போது எத்தீம்னா யாரு, தந்தை இல்லாதவங்க தான் எத்தீம்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவா வந்து அதாவது மனிதர்கள்ல, ஆதமுடைய மக்கள்ல ஒரு இது சொல்லுவாங்க, ஆதமுடைய மக்கள்ல எத்தீம்னா யாருன்னா தந்தை இல்லாதவர்கள். விலங்கினங்கள்ல எத்தீம்னா யாருன்னா தாய் இல்லாதவங்க என்பதாக சொல்லப்படும். சரி. அப்ப அவங்களுக்கு எப்படி பண்ண எத்தீம்கள்னா என்னது, இந்த எத்தீம்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உபகாரங்கள் செய்யுங்க. அடுத்ததல்ல எத்தீமை சொல்ற, எத்தீம்களுக்கு உபகாரங்கள் செய்யுங்க. அப்ப எத்தீம்ங்கிறது யாருடைய தந்தை இறந்துட்டாங்களோ, அவங்க சின்ன வயசா இருக்காரு, வயதுக்கு வரக்கூடிய பாலிகாகல, பாலிக ஆயிட்டாருன்னா அந்த யுத்தம்ங்கிறது அவரை விட்டு நீங்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி அவருடைய சிறிய தன்மை ஒண்ணு இருக்குது, எத்தீம்ங்கிறது இருக்கு, தனிமை, இந்த 3 சேர்றது. பொதுவா 3 விஷயத்த வந்து என்ன செய்யறது, எத்தீமுடைய விஷயத்துல கவனிக்கணும். ஒண்ணு என்னது, அவர் தனியா மாட்டிக்கிட்டார், தனியா இருக்கிறார் சிறுவர். 2வது என்னது, அவரு அதாவது இப்ப தந்தை இழந்திருக்காரு. 3வது சிறுவரா இருக்காரு. அதே மாதிரி தந்தை இழந்துட்டாரு, யுத்தமும் இருக்கு. அடுத்து தனிமையில இருக்காரு, தனியா மாட்டியிருக்காரு. இப்படிப்பட்டவங்களுக்கு உபகாரம் செய்யறது இவங்களுக்கு எத்தீம். அப்போ இவரை வந்து எத்தீம் விஷயம், எத்தீமை என்ன செய்யறது, எத்தாமாங்கிறது எத்தீமுடைய பன்மை. எத்தீம்களை என்ன செய்யறது, கவனிக்குவது. குர்பா வல் எத்தாமா, அவங்களுக்கு உபகாரம் செய்யறது. வல் மசாக்கின், மசாக்கின்ங்கிறது மிஸ்கினுடைய ஜமா. இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரக்கூடிய பாடங்களில் மிஸ்கின்கள் எத்தாமாக்களை பற்றி சொல்லப்படும். அப்போ இந்த இடத்துல மிஸ்கின் எத்தீம்களுக்கு பிறகு யாருக்கு, மிஸ்கின்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், உபகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். எத்தாமாக்கு பிறகு அதாவது அவங்க வந்து தங்களுக்கு தங்களுக்கு தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு செலவழிக்கக்கூடிய எந்த விதத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அப்ப அவங்களுக்கு என்ன செய்யுது, உபகாரம் செய்யுது. வா யுஹ்சினு ஐதன்,
அப்போ பெற்றோர்களுக்கு உபகாரம் செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். இல்லல் அக்ரிபா, உறவினர்களின் பக்கம். ஒல் எத்தாமா, எத்தீம்களுக்கு. அல்லதீன மாத்த ஆபாவும் வஹும் சிகார், அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுதே அவருடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்களே, அப்படிப்பட்ட எத்தீம்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது. ஒல் மசாக்கீன் அல்லதீன அஜசு அனில் கஸ்பி, அதாவது அதாவது சம்பாதிப்பதை விட்டும் பலகீனமாகி விட்டார்களே, அப்படிப்பட்ட மிஸ்கின்களுக்கு உபகாரம் செய்வது. சரி, வக்கூலு லின்னாசி ஹுஸ்னா. வக்கூலு லின்னாசி ஹுஸ்னானா என்ன? அதாவது அவர்களிடம் நல்ல முறையில் பேசுவது. முதல்ல நல்ல அழகான பேச்சாக பேசுறது, மென்மையான முறையில் நடந்து கொள்வது. அதில் ஒரு விஷயம், நல்ல விஷயங்கிறதுல அம்ரு பில் மஅரூஃப் நஹியனில் முன்கர் செய்கிறது, நல்ல விஷயங்களை ஏவுறது. இப்போ பெற்றோருடைய விஷயத்தில் சொன்ன உபகாரங்கிறதுல அவர்கள் காஃபிராக இருந்தால் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறது முதல் உபகாரமாக இருக்குது. அவங்க கெட்டவர்களாக இருந்தால் நல்ல விஷயத்தை அழைக்கிறது, நல்ல விஷயத்தின் பக்கம் அழைக்கிறது முதல் உபகாரமாக இருக்குது. அதுவும் மென்மையான முறையிலங்கிறது சொன்னோம். அப்போ அந்த அடிப்பில் வக்கூலு லின்னாசி ஹுஸ்னா, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது, ரொம்ப அன்பாக நடந்து கொள்வது, அவங்கள்ட்ட அடக்க ஒடுக்கமாக இருக்கிறது, இவை அனைத்துமே என்னது, அதாவது இது பெற்றோருடைய விஷயத்தில். அப்போ நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது இருக்குது, இதனை செய்யுது, நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்றது. இதுவும் எனது ஹுஸ்னா என்ற விஷயத்துல உள்ள வரக்கூடியதாக இருக்கு. அசல் உபகாரம் அதுவாக தான் இருக்கு. மக்களுக்கும் செய்யக்கூடிய உபகாரத்தில் உயர்ந்த உபகாரம் அவர்களின் நல்லதின் பக்கம் அழைக்கிறது. ஏன்னா எனது உலகத்தில் கொடுக்கக்கூடிய உபகாரங்களை விட மறுமைக்காக அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் இருக்க உயர்ந்ததாக இருக்கு, உயர்ந்ததாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் சொல்றாங்க. என்ன சொன்னா, முதலாவது இது யாருக்கு அல்லாஹ் சொல்றாங்க? கூலு நின்னாசி ஹுஸ்னா அப்படிங்கிற வார்த்தை யஹூதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த யஹூதிகளை பார்த்து சொல்லப்படுது. அதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அதாவது லா தஅபுதுன இல்லல்லாஹ் வதில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கீன் வகூலு லின்னாசி ஹுஸ்னா. அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள உபகாரமான முறையில் இருந்த ஹுஸ்னாவோட இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்த யஹூதிகள் என்பதாக சொல்லப்படுது. சரி, அதே மாதிரி இன்னொரு கவுல் சொல்லப்பட்டா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பொய்களை சொல்லாதீங்க. நபியுடைய சிஃபத்தை உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, நபியுடைய சிஃபத் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதில் நீங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி திவால் அப்படிங்கிறதுக்கு ரபாத்தின், நான் நடுத்தரமான உயரம் கொண்டவருங்கிறதுக்கு திவாலன்னு மாற்றி விட்டாங்க. அதே மாதிரி அபியோதுங்கிறதுக்கு அஸ்ரக்னு மாற்றி விட்டாங்க. அப்போ இது போன்ற செஞ்ச விஷயங்கள்லாம் இப்படி பண்ணாதீங்க, அதில் மறைக்காதீங்க, உண்மையை நினைச்சிங்க, எடுத்து சொல்லுங்கள் என்பதாக சொல்லப்படுதுன்னு சொல்லி ஒரு சில முஃபஸ்ஸிரின்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற முஃபஸ்ஸிரின்கள் சொல்கிறாங்க. அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, இது யஹூதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த யஹூதிகள் மட்டுமல்ல, மாறாக மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த அந்த யஹூதிகளை பற்றி என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது என்பதாக சொல்கிறாங்க. அப்போ அக்கூலு லின்னாசி ஹுஸ்னன், ஏன்னா உபகாரமான முறையில், இலகுவான முறையில் நீங்க சொல்லும்போது பாருங்க, ஐ கவுலன் ஹசனன், ஐ கவுலன் ஹுஸ்னா. அந்த இடத்துல கவுலுங்கிறது மறைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன். ஏன்னா வக்கூலா லஹு கவுலன் லையினா சிஃபத்தோட மஹ்தூஃப் என்னது, அங்கே ஒரு ஏற்கனவே சொல்லும்போது என்னது மஸ்தர் மஸ்தூர் என்ன செய்யப்பட்டிருக்கு, மஹதூஃப் ஆக்கப்பட்டிருக்கு, போக்கப்பட்டிருக்கு. அப்போ கவுலன் ஹசனன் சொல்லலாம், ஹஸ்னன் சொல்லலாம். அப்போ என்னது, அழகான சொல். கூலா லஹு கவுலன் லையினா யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வகூலு கவுலன் சதீதா. கவுலன் அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சிருக்குங்கிறாங்க. பி ஹஃப்தில் ஜனாஹி, அதாவது தங்களுடைய அந்த இறக்கைகள் தன்னுடைய அந்த விஷயத்தை அடக்குவதன் மூலம், தன்னுடைய அந்த பெருமைகள், தன்னுடைய அந்த விஷயங்கள் என்ன செய்யணும், அடக்கத்தோட அதை சுருக்கி, ஹஃப்த்னா அதை தாழ்த்திய வண்ணமாக வருதுல்ல, அந்த வக்ஃபில் ஜனாஹக லில் முஃமினீன், அதாவது உங்களுடைய என்னது, உங்களுடைய இறக்கைகளை முஃமின்களுக்காக தாழ்த்தி கொள்ளுங்க, உங்களுடைய விஷயங்களை தாழ்த்தி கொள்ளுங்க, உங்களுடைய எதையுமே என்ன செய்யாதீங்க, நான் பெரிய ஆளுங்கிற அந்த எண்ணமே வரக்கூடாது, அதை பணிந்த வண்ணமாக நடக்கிறது. வலீனல் ஜானிப், லயீனல் ஜானிப் சொல்லலாம். அதாவது லயீனல் ஜானிப்னா மென்மையான தன்மையோடு நடக்கிறது, என்ன, அதாவது ரொம்ப மென்மையான முறையில் நடக்கிறது. மேல் கலாமி தையீப், அதாவது நல்ல சொல்லோட, நல்ல பேச்சுடன் மென்மையான முறையில் அவள்கிட்ட நடந்து கொள்வது, அதே மாதிரி பணிவான முறையில் நடந்து கொள்றதுக்கு சொல்லப்படுது. பெட்ரோல் விஷயத்தை சொல்லும்போது இவ்வளோ விஷயங்களையும் சொல்லுவான் அல்லாஹ் குரான்லேயே அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யுது, மீன்கள் இந்த மேல் சொல்லப்பட்டவங்கள இந்த நிலையில நடந்து கொள்வதாக இருக்குது. வாக்கீமு சலாத்த வாத்து ஜக்கா, வாக்கீமு சலாத்த வாத்து ஜக்கா அப்படின்னா என்னது, தொழுகை நிலைநாட்டுங்கள். வாத்து ஜக்கா,
நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்பதாக. அப்போ எல்லாத்துல என்ன செய்யலாம், அதோட தன்னுடைய விஷயங்களை சொல்றதோடு இந்த முக்கியமான கடமைகளான தொழுகையும் ஜக்காத்தி, தொழுகை ஜக்காத்து ரெண்டையும் பொதுவாக குரானில் அதிகமான இடங்கள் என்னது ஒன்றா வரதை பார்க்குறோம். பல இடங்கள்ல தொழுகையும் ஜக்காத்தும் என்னது வாக்கி முஸ்தலாத்த வாத்து ஜக்காத்த. ஏன்னா என்னது அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இதெல்லாம் விட்டு மாறுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, மாறுறாங்க, முகத்தை திருப்புறாங்க. ஏன்னா அவர்களில் ஒரு சிலரை தவிர அதை ஏற்றுக்கொள்ளலை. இது போன்ற விஷயங்களெல்லாம் அவங்கள்ட்ட நடக்குது, அவங்க செஞ்சாங்க. அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்லுவா, வாக்கீமு சலாத்த வாத்து ஜக்கா. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, கூலுல் இன்னாசி ஹஸ்னன் விஷயத்தில், அதாவது என்ன செய்யறதுன்னா எதையுமே என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் இலக்காரமாக நடத்தக்கூடாது. அதனால இலக்காரம்ங்கிறது லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, ஒரு எந்த விஷயத்தை என்ன செய்யறது இலக்காரமாக நினைத்துக் கொள்ளவே கூடாது. என்ன செய்யறது, அதனால எதையுமே எனது நன்மைகள் எதையுமே லேசாக இலக்காரமானதாக ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நினைக்கவே கூடாது. அதனால தான் இந்த ஹஸ்னாங்கிற கவுலு எந்த அளவுக்கு வந்து மென்மையான சொல், தன்மையான சொல் அப்படிங்கிறது வந்து உயர்ந்ததுன்னா நம்ம பார்க்குறோம். ஒரு ஆயத்தில் கவுலு மஅரூஃபுன் ஹைரு மின் சதகத்தின் எத்பஅஹா. இப்போ அடுத்தவங்கள நோவினை கொடுத்து புண்படுத்தி கொடுக்கக்கூடிய காசை விட சிறந்த சொல் சொல்வது சிறந்தது என்பதாக வருது. இப்போ அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அடுத்து வாக்கி முஸ்ஸலாத்து வாத்து ஜக்கா ஐ சல்லு வஸக்கு, சல்லு தொழுகை நிறைவேற்றுங்கள், வஸக்கு ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள், கமா ஃபரலல்லாஹு அலைக்கும் மின் அதாயி ருக்னைனில் அஸீமைன், அல்லாஹ் உங்கள் மீது எவ்வாறு கடமையாக்கினாலும் அதே போன்றும் மின் அதாயி ருக்னைனில் அஸீமைனா மிக உயர்ந்த 2 ருக்குன்கள். ஏன்னா தொழுகையும் மிக உயர்ந்த ருக்குன்களாக இருக்குது, மிக உயர்ந்த ருக்குன்களாக இருக்குது. அப்போ அதை என்ன செய்யுங்க, நிறைவேற்றி வாருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். சரி, அஸ்ஸலா வஸ்ஸக்கா பல இடங்களில் பார்த்துருக்கோம். ஏன்னா வாக்கிமு ஸலாத்த வாத்து ஸக்காத்த வர்கஉ மஅர் ராக்கிஈன் சொல்றாங்க. ஏறத்தாழ அல்லாஹ் வந்து நோன்பையும் தொழுகையும் ஸக்காத்தையும் 80 ஆயத்துகளில் ஒன்றின் ஒன்றாக அடுத்தடுத்து சொல்லப்படுது என்பதாக சொல்றாங்க. அன்னஹுமா அலமுல் இபாதாத்தில் பதனியத்தி ஒல் மாலியத்தி, அதாவது பொருள் ரீதியான வணக்கங்களில் மிக உயர்ந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த வணக்கமாக அந்த இரண்டும் இருக்கிறது. எந்த இரண்டும், ஜக்காத்தும் சலாத்தும், தொழுகையும் ஜக்காத்தும். அப்போ சலாத்துங்கிறது உடல் ரீதியான வணக்கம், அதில் உடல் உறுப்புகள் செலவினங்கள், உடல் உறுப்புகளுடைய அதில் உழைப்பு இருக்குது, அதில் கஷ்டங்களும் உடல் உறுப்புகளுக்கு தான் வருது. உதாரணமாக உது செய்ய வேண்டி இருக்குது, கடுமையான குளிர் நேரமாக இருக்குது. அப்போ உது செய்கிறது ஒரு உடல் ரீதியான ஒரு கஷ்டம், சிரமம் தான். அப்போ அதே மாதிரி நிற்கணும், நின்று தொழுகணும், இது மாதிரி குனிகிறது, ருக்குவுடைய விஷயம் சஜிதா, இப்படி எல்லாமே உடல் ரீதியான அதில் உழைப்பு இருக்குது. அடுத்து மாலியா ஜக்காத் என்பது பொருள் ரீதியான அதில் உழைப்பு என்ன செய்து செயல்படுத்துறது. அதில் உடல் எது ரீதியான பொருள் ரீதியான அதில் சில வினைகள் இருக்கிறத பார்க்குறோம். சும்மா தவல்லைத்தும் இல்லா கலீலம் மின்கும் வாழ்த்தும் மாறிதோன் ஐ சும்மா ரஃபல்த்தும், பிறகு உதறிவிட்டீர்கள். இவ்வளோ சொல்லியும் என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி தட்டி விட்டாங்க. சும்மா ரஃபல்தும் வ அஸ்லாஃபுக்கும், என்ன செஞ்சீங்க, அப்படி உதறிட்டீங்க. வ அஸ்லாஃபுக்கும் அல் மீசாக்க, நீங்களும் சரி உங்களுடைய முன்னோர்களும் சரி மீசாக் ஒப்பந்தத்தை ரஃபுதன் பாத்தன்னா ஒரேடியாக, அதாவது முழுமையாக உதறிட்டீங்க. கொஞ்சம் செஞ்சு செய்யணும் இல்லை, மொத்தமாக என்ன செஞ்சிட்டீங்க, உதறி தள்ளிட்டீங்க. அரல்தும், இன்னும் நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள், அனில் அமலை விட்டும், பி மூஜிபிஹி, அதாவது அதை வாஜிபாகக்கூடிய அதாவது அரல்தும் அனில் அமலி பி மூஜிபிஹி, அமலை விட்டும், அது இன்னும் வந்து என்னது, அது வாஜிபாக்குவதை கொண்டும், அவுச்சபனா அது வாஜிபாக்கினா பி மூஜிபின்னா அதனுடைய வாஜிபான விஷயங்களை கொண்டும் என்ன செஞ்சிட்டீங்க, அந்த அமலை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அதில் அமலி பி மூஜிபிஹி, அதனுடைய வாஜிபான அமலை கொண்டும் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். அரல்தும் அனில் அமலை விட்டும் நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள், பி மூஜிபிஹி, அதாவது அதனுடைய வாஜிபான விஷயங்களை கொண்டும் என்ன செஞ்சிட்டீங்க, இதில் வந்து அதாவது எது வந்து அதனுடைய வாஜிபான விஷயங்களை கொண்டு, அதாவது அந்த அமல்ல வாஜிபான விஷயங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். இல்லா கலீலம் மின்கும், கடமையான விஷயங்களை என்ன செஞ்சிட்டீங்க, புறக்கணிச்சிட்டீங்க. இல்லா கலீலம் மின்கும், உங்களிலிருந்து கொஞ்சத்தை தவிர மற்ற எல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டீங்க, அதை புறக்கணித்து விட்டீர்கள். சபத்து அலைஹி, சப்பத்துன்னு சொல்லலாம்,
அதன் மீது உறுதியாக இருந்துட்டீங்க. அதன் மீது நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, புறக்கணித்தது மட்டும் அல்லாம அதை ஒரே பிடியா பிடிச்சு கொண்டீர்கள். அதை ஒரே பிடியா என்ன செஞ்சிட்டீங்க, பிடிச்சிட்டீங்க. சபத்து அலைஹி, அதன் மீது உறுதியாகவும் இருந்து விட்டீர்கள். ஒயித் அகதுனா மீசாக்கக்கும் லா தஸ்ஃபிகூன திமாக்கும். அடுத்ததாக அல்லாஹ் என்ன செய்றான், அவங்களுடைய குற்றங்கள், அவங்க செய்யக்கூடிய அந்த அநீதிகளை பத்தி எடுத்து சொல்றான். அப்ப இந்த விஷயங்கள் அல்லாஹ் சொன்னது என்ன, நீங்க வந்து உங்களுக்கு இவ்வளவு சொல்லி, இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதை என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளல. மாறாக என்ன செஞ்சீங்க, அதிலிருந்து கொஞ்சம் பேரை தவிர, உதாரணமா சொல்ற மாரி அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நீ அதாவது ஈமான் கொண்டவர்களை தவிரன்னு அர்த்தம். சஹாபா அவங்களுடைய தோழர்கள் அவங்களாம் என்ன செஞ்சாங்க, சொன்ன வாக்குறுதியை அப்படி நிறைவேற்றி விட்டார். அப்போ அதுதான் என்னது, அவங்க என்ன செஞ்சு நிறைவேற்றிட்டாங்க. அதான் உங்கள குறைவானவர்களை தவிரன்னு அர்த்தம். கொஞ்சம் பேர் தான் என்ன செஞ்சீங்க, அதுக்கு வழிபட்டீங்க, அதை சொல்ல கேட்டீங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். மற்ற எல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க, நிராகரித்து விட்டீர்கள். அதை என்ன செஞ்சிட்டீங்க, ஒண்ணுமில்லாத மாதிரி ஆக்கிட்டீங்க. அதை வந்து என்ன செய்யல, நீங்க அதை செயல்படுத்தவே இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லிக்கிறான். உங்களுடைய மூதாதையர்கள் எப்படி அதை வந்து மறுத்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டீங்க. ஒரு சிலரை தவிர, உதாரணமாக அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு பாரி. அப்போ இந்த மாதிரி என்னது, யூதர்களுடைய அந்த அல்லாஹ் தஆலா நல்ல விஷயங்களை, நிறைய விஷயங்களை சொல்லி அதை அமல் செய்யுங்கன்னு சொல்றான். ஆனா என்ன செஞ்சாங்க, அதுல கொஞ்சம் பேர் தான் அதை அமலுக்கு எடுத்துக்கொண்டாங்க. மற்றவர்கள்லாம் அதை என்ன செஞ்சாங்க, புறக்கணித்து விட்டார் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ இந்த விஷயங்களை பார்க்கணும். அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துகளில் சொல்லக்கூடிய படிப்பினைகள், அது முதல் விஷயம், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் அப்படின்றத விட அல்லாஹ் அல்லாத எதையுமே, அப்ப எந்த விஷயம் சொல்றது, அல்லாஹ்வுடைய விஷயத்துல தான் நம்முடைய கவனம் இருக்கணும். அல்லாஹ் அல்லாத விஷயங்கள், எல்லா விஷயம் வணக்கங்களா இருக்கட்டும் அல்லது ஒரு தேவையா இருக்கட்டும், முதல்ல அல்லாஹ் அல்லாதட்ட போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட கேட்கறது. அதே மாதிரி உபகாரத்துடைய விஷயம், பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு, அடிமை அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, ஒரு ஒரு அதை விட சிறந்த ஒரு விஷயம் சொன்னா நல்ல பேச்சுக்கள், அன்பான ஆதரவான பேச்சுக்களை பேசுறது. அதே மாதிரி தொழுகை நிறைவேற்றுறது, ஜக்காத்தை கொடுத்து வர்றது. இதெல்லாம் என்னது, அவர்கள் நிறைய பேர் நினைச்சிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. ஆனா என்ன செய்யறது, நாம இதை கடைபிடிக்கிறது. இதன் மூலம் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கு முயற்சிப்பது. அல்லாஹு தஆலா இந்த நல்ல அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.